எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ராம்பதி பேசுறேன். என்ன செய்தாரை ஒருத்தல் அவன் நானன் நன்னயம் செய்துவிடல் என்ற குரலுக்கிணங்க பாரதியாரின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். பாரதியார் ஆங்கில அரசிற்கு எதிராக செயற்பட்டதின் காரணத்தினால் ஆங்கில அரசு பாரதியாரை கைது செய்ய வாரண்ட் பிறப்பித்தது. அதனால் பாரதியார் மிகவும் பாதுகாப்பாக தனது ஊரிலேயே வாழ்ந்து வந்தார். அப்போது ஒரு நாள் பாரதியாருடைய நண்பர் ஒருவர், ஓய் பாரதியாரே, உமக்கு செய்தி தெரியாதோ என்று கேட்டார். என்ன சொல்லுகிறீர்கள் நண்பரே என்று கேட்டார். அதற்கு அந்த நண்பரோ, உன் மீது பிறப்பிக்கப்பட்டிருந்த கைது வாரண்ட் ரத்து செய்யப்பட்டு விட்டது. நான் இன்று சென்னைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். நீரும் என்னுடன் வருகிறீரா என்று கேட்டார். பாரதியார் உடனே அவரோடு சென்னை கிளம்பிவிட்டார். பாரதியார் எங்கு செல்வதாக இருந்தாலும் முதலில் அவருடைய மனைவி செல்லம்மாவிடம் சொல்லிவிட்டு தான் கிளம்புவார். ஆனால் இன்று ஏதோ ஞாபகத்தில் சொல்லாமலேயே கிளம்பிவிட்டார். இரவு ஆன பிறகும் தனது கணவர் வீட்டிற்கு வராததினால் செல்லம்மா மிகவும் வருந்தினார். அப்போது இரவு நேரத்தில் தனது வீட்டிற்கு முன் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தத்தை கேட்டு செல்லம்மா வீட்டை விட்டு வெளியே வந்தார். பாரதியாரும் ஒரு வக்கீலும் அதிலிருந்து இறங்கினர். அந்த வக்கீல் செல்லம்மாவை பார்த்து, அம்மா, கதையை கேட்டீர்களா? நான் இன்று ஒரு வேலையாக சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பாரதியார் தன் மீது கைது வாரண்ட் இருந்தும் வெளியே வந்ததை கண்டு நான் அவரை நிறுத்தி, ஏன் இப்பொழுது வெளியே வருகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு பாரதியாரோ, என் மீது கைது வாரண்ட் ரத்து செய்யப்பட்டு விட்டதால் சென்னைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். பாரதியாரே, உங்கள் மீது இருந்த கைது வாரண்ட் இன்னும் அமலில் தான் உள்ளது. நீங்கள் இப்பொழுது சென்னைக்கு செல்கிறீர்கள் என்றால் சிறைக்கு தான் செல்வீர்கள். உங்கள் மீது இருந்த கைது வாரண்ட் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக யார் கூறினார் என்று கேட்டேன். பாரதியார் அந்த காரில் இருந்த நண்பரை நோக்கி கை நீட்டினார். சரி அம்மா, எனக்கு நேரமாகிவிட்டது, நான் என் வீட்டிற்கு செல்கிறேன் என்று அந்த வக்கீல் கூறிவிட்டு புறப்பட்டார். மறுநாள் அந்த நண்பரோ பாரதியாரின் வீட்டின் பக்கம் வந்தார். செல்லம்மா அவரை மிகவும் கோபத்தோடு பார்த்தார். அந்த நண்பர் பாரதியாரின் கால்களில் விழுந்து கண்ணீர் வடித்தார். பாரதியாரோ செல்லம்மாவிடம், செல்லம்மா, கோபப்படாதே, அவருக்கு குடிக்க ஏதேனும் கொண்டு வா என்று கூறினார். பிறகு செல்லம்மாவை பார்த்து தான் எழுதிய இந்த பாடலை பாடினார். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அந்த பாடல என்னன்னு பாப்போமா? பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய், புகை நடுவில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான், நன்னெஞ்சே பரமன் வாழ்கின்றான், பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய், சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ, நன்னெஞ்சே செய்தி அறியாயோ, குப்பையிலே மலர் கொஞ்சும் குறக்கத்தி கொடி வளராதோ, நன்னெஞ்சே கொடி வளராதோ, பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய். இப்போ இன்னொரு டைம் இந்த பாடல பாப்போமா? பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான், நன்னெஞ்சே பரமன் வாழ்கின்றான், பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய், சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ, நன்னெஞ்சே செய்தி அறியாயோ, குப்பையிலே மலர் கொஞ்சும் குறக்கத்தி கொடி வளராதோ, நன்னெஞ்சே கொடி வளராதோ, பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய். பகைவர்களை மன்னிக்கும் குணத்தை வளர்ப்போம். சகிப்புத்தன்மை ஒன்றுதான் நம்மை பல பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிள்ளை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.